அவளுடைய வியாகுலம் மிகவும் பெருசு. அந்த கலாச்சாரத்துல பெருக்கத்தை ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில இந்த அண்ணாளுக்கோ பிள்ளை இல்லை. அவளுக்குள்ள மன வசனம், ஐயோ நமக்கு பிள்ளை இல்லையே, எனக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லையே அப்படின்னு சொல்லி அவ வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற சூழ்நிலை. அவ ஹஸ்பண்ட் வந்து சொல்றான், நீ ஏன் கவலைப்படுற, நான் தான் உனக்கு இருக்கிறேன்ல, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவனை தேற்றுவதற்கு அந்த இடத்துல ஆள் இருக்கு. ஆனா அவளுக்குள்ள அவள் ஏங்கி கொண்டு இருக்கிறாள், எனக்குன்னு ஒரு பிள்ளை இல்லை. அந்த எல்லா சூழ்நிலையும் தாண்டி வரணும். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, பிள்ளை இல்லாட்டி பரவாயில்ல அப்படின்னு அவள் யோசிக்கக்கூடிய சூழ்நிலையில அவளுடைய சக்களத்தை வந்து அவளை மிகவும் துன்பப்படுத்துகிறாள். அவளை பார்த்து கேட்கிறா, உனக்கு பிள்ளை இல்லை, உனக்கு பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லி குத்தி குத்தி காட்டுகிறாள். தானா மன சமாதானம் ஆகணும் அப்படின்னு நினைச்சாலும் கூட இருக்கிறவங்க என்ன செய்யல, அவளிடத்துல இருக்கிற குறைய குத்தி காட்டிகிட்டே இருக்கிறாங்க. ஒன்றும் நடக்கலையா, உனக்கு நல்ல செய்தி இல்லையா, உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் மிகவும் ஒரு மன கிளேசம் உள்ள ஸ்திரீ. இன்னைக்கு ஒருவேளை இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கலாம், நல்லா தான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம், நல்லா தான் ஆண்டவருக்குள்ள இருந்தோம், ஒரு காலத்துல அதிகாலையில ஜெபம், மதிய நேரத்துல வீட்டுல இருந்தோம் இல்ல ஆபீஸ்ல இருந்தோம் அப்படின்னா அப்போ ஒரு குட்டி ஜெபம், இரவு நேரத்துல ஜெபம், ஆண்டவரை நோக்கி ஆராதிச்சு ஆண்டவரை பார்த்து ஐ லவ் யூ ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தரோடு நெருங்கி இருந்த நேரங்கள் உண்டு. எனக்கு பாரம் அதிகமாயிடுச்சு, வாழ்க்கையில தேவைகள் இருக்குது, தேவைகள் சந்திக்கப்படல, கஷ்டம், போராட்டம், பலவீனம், வியாதி, துக்கம், இருதயத்துல பயங்கரமான பாரங்கள் இருக்கு, ஜெபிக்கவே முடியல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜெபிக்கவே முடியல. ஜபத்துல போய் உட்காரணும் அப்படின்னு உட்கார்ந்தா பல காரியங்கள் மைண்ட்ல ஓடுது. எனக்கு இல்லாத ஆசீர்வாதங்கள் எப்படி பெண்ணினால் அண்ணால குத்தி குத்தி காட்டினாலோ இன்னைக்கு பிசாஸ் நிறைய காரியங்களை சொல்றா. நீ ஜெபிச்சு என்ன ஆச்சு, இந்த காரியத்துல உனக்கு ஜெயம் இல்லை, உனக்கு பதில் கிடைக்கல, ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு விரக்திக்குள்ளாய் தள்ளுகிற ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. ஜெபிக்க முடியல. அண்ணாள் வந்து நிக்கிறா, தேவனுடைய சமூகத்துல நிக்கிறா. எல்லாரும் அவங்கவுங்க முறைமையின்படி எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க. பட் she was in the presence of God. அண்ணாள் தேவனுடைய சமூகத்துல வந்து நிக்கிறா. அவளால வாயை திறந்து ஜெபிக்க முடியல. பக்கத்துல பார்த்தவங்க, வாயை திறந்து ஜெபிக்க முடியல. இருதயத்துல அவ்வளோ பாரம், எனக்கு இல்லையே, என்னால முடியலையே, போராடிட்டு இருக்கிறா. அவ அந்த இடத்துல செஞ்ச ஒரு நல்ல காரியம் என்ன தெரியுமா, அவ்வளோ விரக்தியின் மத்தியிலும் தேவ பிரசன்னத்துல வந்து நின்றாள். கரங்களை உயர்த்தி ஆமென்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில நான் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், எனக்கு பலன் இல்லாத நாட்கள் வரும், என்னால நடக்க முடியாத நாட்கள் வரும், ஆவிக்குரிய ரீதியாய் சரீர பிரகாரமாய் பலனே இல்லை, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கல, எனக்கு ஒண்ணுமே நடக்கல, நான் சோர்ந்து போய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கஷ்டத்தின் நாட்கள் வரும். ஆனாலும் அண்ணால போல நீ ஆயத்தப்பட்டு தேவனுடைய பிரசன்னத்துல வந்து நின்று பார், கர்த்தர் உனக்கு பலனை தர போதுமானவராக இருக்கிறார். நல்ல கரங்களை வைத்து ஆமென்னு சொல்லுமா? ஹல்லேலூயா. அவ வந்து நின்னுட்டா, அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியல, ஜெபிக்க வார்த்தை வரல. ஒருவேளை இப்ப மாதிரி சர்ச் சர்வீஸ்லாம் அப்ப இருந்திருக்காது. இப்பயாவது ஆராதனையில உட்காரும் போது ஒரு 2 பாட்டு பாடும்போது நம்ம புரியுதோ புரியல என்ன செஞ்சிடும், கூட சேர்ந்து பாடிரும், ஆண்டவரே ஆராதனை உமக்கே, நீங்க தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி. அப்ப யாரும் ஆராதனை நடத்துறதுக்கெல்லாம் ஆள் இல்லை. ஆனால் அவள் செய்த காரியம், கர்த்தருடைய சமூகத்திலே வந்து உட்கார்ந்து அவ வியாகுலத்துல செய்த காரியம் என்ன அப்படின்னா, மனங்கசந்து அழுதாள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மனங்கசந்து அழுதா. வசனம் சொல்லுது, அவ என்ன பண்ணாலாம், எனக்கு ஒரு பிள்ளைய நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு. அந்த வசனத்தை வாசிக்கிறேன். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவள் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவ ஜெபம் பண்றா, எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பிள்ளையோட தலையில கத்திப்படாது, நான் உமக்கென்று அந்த பிள்ளையை தருவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்றா. ஆனா அதுக்கு அடுத்த வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, ஏலி அவ வாயை பார்த்துக்கிட்டே இருக்கிறான், சவுண்டு வரல.
ஆனா வாய் மட்டும் என்ன செய்யுது? அசையுது. ரொம்ப துக்கம். வாயை திறந்து அவளால் ஜெபிக்க முடியல. தன்னுடைய கண்ணீரை இருதயத்தின் ஆழத்துல இருந்து அவள் ஜெபமாய் ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு ஒருவேளை இந்த இடத்துல ஆவியானவர் பேசுகிறது இதுதான், ஜெபிக்க உனக்கு பலன் இல்லை. சர்ச்சுக்கு வரோம், ஏதோ ஒரு வேலையை செய்கிறோம், இங்கே வந்து சபையில் போதகர்கள் சொல்கிற காரியத்தெல்லாம் செய்கிறோம், ஆனால் இருதயம் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யலை, கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஜெபிக்கணும்னு வீட்டில் போய் உட்காந்தா ஜெபிக்க முடியல, கண்ணீர் தான் வருது, ரொம்ப ஒரு மனக்கசப்பு, ஒரு பிளாங்காக இருக்குது, வெறுமையாக இருக்கிறது. இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். அண்ணால போல இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற அனுபவம் நமக்கு வேணும். கரங்களை உயர்த்தி ஆமென்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் சமூகத்துல ஊற்றுகிறாள். அதுக்கப்புறம் அவ துக்கமுகமா இருக்கலையா. இன்னைக்கு அநேக மாதங்களாய் சிலர் இந்த இடத்துல வேதனையோட உட்கார்ந்து இருக்கிறோம். ஆராதனைக்கு வரும்போது அந்நிய பாஷையில பேசுறோம், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனா தேவனோடு இருக்கிற உறவுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து பேசுகிற காரியம், நீ இருதயத்தை ஊற்றி கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்ச நேரம் நம்ம ஜெபம் பண்ண போறோம். நம்ம ஜெபிச்சு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நீங்கள் நின்று ஜெபிக்கலாம், இல்லை முழங்கார் படிட்டு ஜெபிக்கலாம். இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரத்தையும் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றி ஜெபிக்க போகிறோம். ஊராபா காலாதா ரபா. எல்லாம் நீங்கள் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. நான் ஜெபத்தை நடத்தலை, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரோடு கூட இணையக்கூடாதபடி, கர்த்தருடைய பிரசன்னத்தில் இணையக்கூடாதபடி என்னென்னலாம் தடைகள் இருக்கிறதோ அதெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அழுகணும்னா அழுது ஜெபம் பண்ணுங்க. சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கணும்னா ஜெபிங்க. எனக்கு ஆண்டவர் ஒரு விடுதலை கட்டளையிடுகிறார். ஊராமா கலாத்தா ரபா ரபா. யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். நல்ல வாய்களை திறந்த சத்தத்தை உயர்த்தி அந்த சமூகத்துல என்னெல்லாம் பாரம் இருக்கோ சொல்லுங்க. ஊராலா கராதா ரபா. ஒரு மனக்கசப்போடு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க. அநேகருடைய வார்த்தையினால ஜெபிக்க முடியல. போராட்டங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக இருக்கிறது. இன்னைக்கு எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற கிருபையை கர்த்தர் தருகிறார். மண்ணால் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாலே அதே போல ரீபா காராதா ரபா ரபா லபா ஓஷாதா ரபா ரபா. நீங்க ஜெபம் பண்ணுங்க. நல்ல வாய்களை திறந்து இந்த இடத்துல ஒரு ஆராதனை நாங்க கொஞ்ச நேரம் ஆராதிக்க போறோம். அந்த நேரத்துல நீ நல்லா இருதயத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவருடைய சமூகத்துல ஓ ரபா காலாதா ரபா ரபா ஓஷாலாகா ராதா ரபா 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 லபா ரபா. ஒருவேளை கத்தி ஜெபிக்க பலன் இல்லைன்னா அண்ணால போல கண்ணீரை ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபமாய் ஊற்று. இன்னைக்கு ஒரு விடுதலை கர்த்தர் தருகிறார். வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வறட்சியின் அனுபவங்களை கர்த்தர் மாற்றிக்கொண்டு இருக்கிறார். ராமா லாகா ரபா லா ஷகா ரதா ரபா ரபா ஓ ராமா லபா ரபா. ஓலமா ஷகலதா ரபா லாகா ரபா பபா பபா பபா. விடாதே ஓ ராமா லாகா ரபா ஷதா ரபா கரபா ரபா. இன்னைக்கு பாரத்தோடு திரும்ப போகல. பெண்ணி நாள்களின் சத்தத்தை கேட்டு சோர்ந்து போய் இந்த இடத்துல வந்திருக்கிற உனக்கு பலன் இல்லை, அவ்வளவுதான் உன் வாழ்க்கை முடிஞ்சது, உன் குடும்பத்துடைய வாழ்க்கை முடிஞ்சதுன்னு சொல்லி பிசாசு நெகட்டிவான காரியங்களை சொல்லிட்டு இருக்கிறா. இன்னைக்கு எழும்பு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அந்த மாற கர்த்தர் உதவி செய்கிறார். உன்னதத்துல இருந்து ஒரு பலன் உனக்குள்ள கடந்து வருகிறது. இருதயத்துல ஊற்றி ஜெபமனே. இருதயத்துல இருக்கிற எல்லாவற்றையும் ஊற்றி ஜெபமனே. ஒரு கிருபையை நீ காண்கிறாய். நல்ல வாய்களை திறந்து ஒரு ஜெபத்தின் ஆவிய விண்ணப்பத்தின் ஆவிய கர்த்தர் ஊற்றுகிறார். ஒரு விண்ணப்பத்தின் ஆவிய கர்த்தர் ஊற்றுகிறார். உன் பாரத்தெல்லாம் சொல்லு. உன் இருதயத்துல இருக்கிற வருத்தத்தை ஆண்டவர் இடத்துல சொல்லு. ஆண்டவர் எனக்கு இதை செய்யலே, கர்த்தர் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தரலே, கதவுகளை அடைத்திருக்கிறாரே நீ புலம்பிக் கொண்டிருக்கிற காரியங்களை கர்த்தருடைய சமூகத்துல சொல்லு. ஓ ராமா காலாதா ராமா ஷகலாதா ராகா ரபா பபா பபா ஓ ராமா காலாதா ரபா. ஆவியில ஒரு விடுதலை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஆவியில ஒரு விடுதலை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஷகமலாதா ராகா ரபா பபா 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 பபா. வாழ்க்கையில் மாறங்கள் நெருக்கையிலே பிரசனம் என் அடைக்கலமே. வாழ்க்கையில் மாறங்கள் நெருக்கையிலே பிரசனம் என் அடைக்கலமே.
ஒரு பணியை போல அவருடைய பிரசனம் கடந்து வருகிறது. எல்லா வறட்சியை மாற பண்ணுகிற ஒரு மகிமையின் பிரசனம். ஓ ராகா பா ரபா ரபா பெற்றுக்கால் 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 பெற்றுக்கால். கண்ணீருக்க முடிவு உண்டு. ரீகா லாதா ரபா ரபா. ராஜாதி ராஜாவுடைய சமூகத்துல விண்ணப்பங்களை நீ ஏறெடுத்து கொண்டு இருக்கிறாய். நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. ரீ பா 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 கா ரபா ரபா ரபா. அவருடைய பிரசன்னத்தை நீ உணர்கிறாய். அவருடைய பிரசன்னத்தை நீ உணர்கிறாய். பெற்றுக்கால் பெற்றுக்கால். ஒரு விண்ணப்பத்தை ஆவியை கத்த தருகிறார். எல்லா கதவுகளை அடைக்கப்பட்டாலும் உன் ஜெபத்தை கேட்கிறவர் உனக்கு உண்டு. உன் ஜெபத்தை தள்ளாதவர் உனக்கு உண்டு. அவரிடத்துல உன்னுடைய எல்லா காரியங்களை சொல்லு. உன்னுடைய பலவீனங்களை சொல்லு. உன் கண்ணீரை சொல்லு. ரிகாலாதா ரிபா காபா ரபா பா 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 பா. ஓ ராலகா ரமா ஷகலதா ரகா ரபா பா பா பா. ஓ யலா ஷதரா. எங்க இருதயத்துல இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி இருக்கிறோம்ப்பா. ஜெபிக்க பலனை தாங்க, ஜெபிக்க பலனை தாங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. உட்காரும். அன்னாள் தனக்கு பலன் இல்லாத போது ஆண்டவர் சமூகத்துல போய் அழுதுட்டா. சில நேரங்களில் நமக்கு வார்த்தைகள் இல்லாத போது நம்முடைய கண்ணீரை ஜெபமா ஏற்றுக்கொள்வதற்கு கர்த்தருக்கு தெரியும். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆனா நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம், எந்த சூழ்நிலை நான் இருந்தாலும் அவர் சமூகத்துல வந்து நின்று என்னுடைய பலனை கொண்டு என்னால முடிஞ்சது ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லணும். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இன்னொரு வேத பகுதியை வாசிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 36 முதல் 43 வசனங்கள். மத்தேயு 26:36 முதல் 43 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு அவர்களோடு கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகுந்த துக்கம் அடைந்து வியாகுலத்தோடு இருக்கிற நேரம், அடுத்த சில மணி துளிகளிலே அவர் சிலுவையில மரிக்க வேண்டும். அந்த துக்கத்தோடு கூட அவர் வந்து ஜெபிக்கணும், அந்த பலனை பெற்றுக்கொள்ளணும், பிதாவின் இடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளணும். அது மிகவும் கடினமான தருணம். பிதாவாகிய தேவன் ஒரு க்ஷண பொழுது அவர் எல்லா உலகத்தின் பாவம் அவர் மீது சுமத்தப்பட்டு அவர் சிலுவையில மரிக்கணும். அது சாதாரணமான காரியம் இல்லை. பிதாவை விட்டு விலகி இருக்கிற அந்த தருணத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால ஏற்றுக்கொள்ள முடியல. அவர் துயரப்பட துக்கப்பட தொடங்கினார். அப்ப அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? தினேஷ் வாங்கல, ஆண்டவர் நம்முடைய கரங்களை கொடுத்திருக்கிற ஒரு ஆயுதம் ஜெபம். அந்த ஆயுதத்தை இப்படி வந்துருங்க, பிடிங்க, ஸ்ட்ரெயிட்டா பிடிங்க. அந்த ஆயுதத்தை நம்ம உயர்த்தி பிடிக்கணும். இயேசு கிறிஸ்துக்கு நல்லா தெரியும், என்னால முடியல, எனக்கு உதவி வேணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்க இருக்கிற அநேக ஜெபத்துல ஜாம்பவான்களா இருக்கலாம், நல்லா ஜெபிக்கக்கூடியவங்களா இருக்கலாம், 2 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லா ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம். சிலருக்கு அது வந்து ஹிஸ்டரியா மாறிடுச்சு.
ஒரு காலத்துல நல்லா ஜெபம், இப்ப என்னால வார்த்தையே வரல, ஜெபிக்க முடியல, வாயை திறந்தா என்னால முடியல. ஆனா சில நாட்கள் உண்டு நமக்கு ஜெபத்துல உதவி செய்ய ஆட்கள் தேவை. ஹல்லேலூயா. நம்ம யோசிப்போம், நான் போய் எப்படி மற்றவங்கிட்ட ஜெபிக்க கேட்கவா? அதான் இன்னொரு எக்ஸ்ட்ரீம் இருக்கு. சில ஆட்கள் ஜெபிக்கவே ஜெபிக்காது, எல்லா நேரமும் மற்றவங்க அவங்களுக்கு ஜெபிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிற ஆட்கள். ஆனா ஒரு சில நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன், இதை போய் எப்படி சொல்றது மற்றவங்கிட்ட அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம தொய்ந்து போகிறது வேற யாருக்கும் தெரியாது, நமக்கு மட்டும் தான் தெரியும். என் டப்பா காலி ஆயிடுச்சு, ஹார்ட்ல ஒண்ணுமே இல்லை, ஜப ஆவி இல்லை, விசுவாசம் இல்லை, வறட்சியா இருக்கு. நான் போய் ஊழியம் செய்யலாம், நான் மற்றவங்க கிட்ட ஜபத்தை பத்தி பேசலாம், எல்லாம் பண்ணலாம், ஆனா எனக்குள்ள எம்டியா இருக்கு, ஒண்ணுமே இல்லை. ஏன் ஜெபிக்கல? ஜெபிக்கவும் என்னால முடியல. இயேசு கிறிஸ்து வானாதி வானங்கள் கொள்ளாத தெய்வம், அவர் துக்கப்படமும் வியாகுலப்படமும் துவங்கிய போது அவர் கூட 2 பேரை கூப்பிடுறார். எதுக்கு தெரியுமா கூப்பிட்டாரு? என் கூட கொஞ்ச நேரம் வந்து ஜெபம் பண்ணுங்க, ஐ நீட் சப்போர்ட், எனக்கு ஒத்தாசை வேணும், என் ஆவிக்குரிய வாழ்க்கையில எனக்கு உதவி செய்யறதுக்கு ஆள் வேணும், நீங்க என் கூட நின்று ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 2 பேரை கூட்டிட்டு வந்து வைக்கிறார். ஆனா இந்த இடத்துல நடந்தது என்ன தெரியுமா? அவங்க தூங்கி வளைஞ்சாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜெபிக்காம தூங்கி வளைஞ்சாங்க. ஆனா இந்த சம்பவத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன அப்படின்னா, என் கையில ஆண்டவர் ஒரு வெப்பன் கொடுத்திருக்கிறார், அதை என்னால தனியா தூக்க முடியாது. ஆமா, உங்களால ஈஸியா தூக்க முடியுதா? கை வலிக்குதா? இறங்கிட்டே போகுது. விவேக் வாங்க, ஒரு கை பிடிச்சு அப்படியே தாங்குங்க பாப்போம். விஜயபாஸ்கர் வாங்க, நேரம் பிடிச்சா போதும், ரொம்ப தூக்கிறாதீங்க. இந்த நுனியில வந்து நீங்க பிடிங்க பாப்போம். இப்ப எப்படி இருக்கு? கை வலிக்குதா? இததான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஒரு ஆயுதத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார், அது எனக்கு பலன். ஆண்டவர் ஜெபிக்க எனக்கு கொடுத்திருக்கிறது என்னுடைய பலன். என்னால அது முடியும், செய்ய முடியும். ரொம்ப நேரம் நான் தனியா போராட என்னால முடியாது. ஆனா ஜெபத்திற்கு மற்றவர்களை உதவிக்கு நான் அழைக்கும் போது என்னுடைய ஜெப வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு பலனை என்னால பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. உங்களுக்கு கரங்களை தட்டிடுவோமா? தேங்க்யூ. இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். உனக்குள்ள முடியல, ஜெபிக்க முடியல, நீனே எவ்வளவு போராடுற? 1 வாரம் ஜெபம், 21 நாள் ஜெபம், 40 நாள் ஜெபம், ஏதோ 2 மணி நேரத்துக்கு மேல ஓட முடியல. அப்படியே நம்ம முயற்சி செஞ்சாலும் தேவனுடைய பிரச்சனத்தை உணர முடியல, வறட்சியா இருக்கு. ஜெபிக்கணும்னு உட்காரும் போதெல்லாம் நடக்காத காரியங்கள், பதிலளிக்கப்படாத ஜெபங்கள், சோர்வு. ஆண்டவர் மேல அன்பு இருக்கு, ஆனா பலன் இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அன்பு இருக்கு, பலன் இல்லை. நீ அழுது இருக்கிற இருதயத்துல, உங்களை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் ஆண்டவரே, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஆண்டவரே, ஐ வாண்ட் யூ, நீங்க வேணும், ஆனா ஜெபிக்கிறதுக்கு என்னால முடியல, எனக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்லி புலம்புகிற நேரத்துல எனக்கு ஆண்டவர் பேசுகிறார். மற்றவர்களோடு கூட இணைந்து கொண்டு நீ ஜெபிக்கும் போது பெரிய காரியத்தை அந்த இடத்துல பார்க்க முடியும். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, அங்க இயேசு கிறிஸ்து எதுக்காக ஜெபம் பண்றார்? எல்லா இருதயத்துல இருக்கிற பாரத்தெல்லாம் வியர்வை வந்து ரத்தத்தின் பெருந்துளிகளா சிந்துற அளவுக்கு ஜெபம்னார். அப்ப அவர் ஜெபம் ஒரே ஒரு காரியம், ஆகிலும் என் சித்தத்தின் படி அல்ல, உம்முடைய சித்தத்தின் படி ஆக கடவுது. ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு நிறைய நேரத்துல ஏன் நம்மளால ஜெபிக்க முடியல? நான் நினைக்கிற காரியம் நடக்க மாட்டேங்குது. நான் என்ன ஆண்டவர்கிட்ட கேட்கிறேனோ அதை நடக்க மாட்டேன், போராடிட்டே இருக்கிறேன். ஆண்டவரே அதை செய்யுங்க, அதை செய்யுங்க, அதை செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு இதை ஒரு விடுதலையை தாங்க, ஆண்டவரே இந்த காரியத்தில் இப்படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி என் ஆசையெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். என் விண்ணப்பம்லாம் அதுதான். ஆண்டவர் எதிர்பார்க்கறது எது தெரியுமா? உங்க சித்தம் நடக்கட்டும் ஆண்டவரே, எனக்கு வலிக்குதுதான், எனக்கு கஷ்டமா இருக்குதான், ஆனாலும் உங்களுக்கு எது சித்தமோ அதை என் வாழ்க்கையில செய்யுங்க, அதை தாங்குவதற்கான பலனை தாங்க. ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி கேளுங்களேன். ஆண்டவரே, ஆகிலும் என் சித்தம் அல்ல, உடைய சித்தத்தின்படி செய்யுங்க ஆண்டவரே. எல்லா வாய்களை திறந்து கேளுங்க பார்ப்போம். ஆண்டவரே, உங்க சித்தத்தின்படியா என் வாழ்க்கையில நடத்துங்க. எனக்கு ஆசைகள் உண்டு ஆண்டவரே, ஜெபங்கள் அப்படின்னு ஒண்ணு உண்டு ஆண்டவரே, இதை தவிர்த்துருங்க, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி போராடுகிற நாட்கள் உண்டு. அதை தாண்டி எனக்கு ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க சில காரியங்களை அனுமதிச்சீங்கன்னா உங்க சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்க பலனை தாங்க. எல்லா கரங்களை உயர்த்தி கேட்போமா? ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு தருகிறார். யாரெல்லாம் அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறீங்களோ
இந்த சூழ்நிலையை தாண்டி செல்வதற்கான பலனை கத்த தருகிறார். ஆண்டவரே பலனை தாங்கப்பா. ஆண்டவரே நாங்க போராடுகிறவர்கள் அல்ல. இன்னைக்கு மனக்கசப்புக்கு காரணம் என் ஆசையை நான் ஜெபிச்சிட்டு இருக்கிறேன், என் மனசுல இருக்கிறத ஜெபிச்சிட்டு இருக்கிறேன். ஆனா ஆண்டவரே நீங்க விரும்புகிறது உம்முடைய சித்தம், நீர் விரும்புகிறத என் வாழ்க்கையில செய்யுங்கப்பா. எத்தனை பேரால சொல்ல முடியும்? சும்மா இல்ல, இருதயத்தின் ஆழத்துல இருந்து நீங்க விரும்புகிறத என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் ஊழியத்துல செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னாங்க. கரங்களை உயர்த்தி ஒரு 2 நிமிஷம் நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஒரு கிருபை உனக்குள்ள கடந்து வருகிறது, ஒரு அபிஷேகம் உனக்குள்ள கடந்து வருகிறது. ரீபா லாகா பாரா பாரா பாபா பாபா. ஒரு தோல்வியின் ஜெபத்தை அல்ல, ஒரு ஜெயத்தின் ஜெபத்தை கர்த்தர் உனக்குள்ள தருகிறார். பெற்றுக்கால் ரீகா பாரா காலாத்தா ராமா ஷகா லாதா ரபா ரபா. பலனை தாங்கப்பா, பலனை தாங்க ஆண்டவரே. உடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய பலனை கர்த்தர் தருவீராக. ஓ ராமா காலாதா ரபா ஷகா ரபா பாபா பாபா. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம்ப்பா. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுமா ஹல்லேலூயா. அண்ணா தன் இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சித்தத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டார். எனக்கு இதுக்குள்ள போக முடியல, வேண்டாம், ஆனாலும் உங்க சித்தத்தின்படி ஆகட்டும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து தேவனுக்கு தன்னுடைய சித்தத்தை ஒப்பு கொடுத்தார். ஆமென். கடைசி ஒரு வசனத்தை வாசிக்கலாம், போட்டுருங்க. ரோமர் 8:26. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். ரோமர் 8:26 சேர்ந்து வாசிக்கலாமா? அந்தபடியே ஆவியானவரும், இருங்க எல்லாம் சேர்ந்து சத்தமா வாசிக்கலாம், சரியா? அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மிகப்பெரிய கிஃப்ட், என்னால ஜெபிக்க முடியாத போது ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் என்ன அப்படின்னா, ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதுதான் அந்நிய பாஷையில பேசுறதுடைய ஒரு மகத்துவம். நான் என்ன ஜெபம் பண்ண எனக்கு தெரியல, எனக்கு பலனே இல்லை, உட்காந்து ஜெபம் பண்ணோம் அப்படின்னா வறட்சியா இருக்குது, என்னால் முடியல அப்படின்னும் போது ஆவியானவர் நமக்கு ஒரு பெரிய கிஃப்டா இந்த கிஃப்டை கொடுத்திருக்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட அவர் நமக்காக வேண்டுதல் செய்வார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் நான் பலனை பெற்றுக்கொள்ளுகிறது எப்படி, ஜெபிக்க முடியாத போது எப்படி ஆண்டவர் கூட கனெக்ட் ஆகுறது அப்படின்னா, நல்ல அந்நிய பாஷையில் மனம் தீர ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது எல்லா பாரத்தையும் அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜெபிக்க முடியாமல் நம்ம இந்த இடத்துல இருக்கலாம். இன்னைக்கு இதை நாம் வாழ்க்கையில் அனுபவிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் நல்ல அந்நிய பாஷையில் பேசி நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் ஜெபிக்க முடியாதபடி இருக்கிற எல்லா தடைகளையும் உடைக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து